நம்மளை பார்த்து அரசியல் இல்லை, கொள்கை இல்லை, தற்குறி என்று சொல்கிறார்கள். யார் தற்குறி? யார் தற்குறி? தற்குறி என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள். தற்குறி என்றால் தன்னை பற்றின அடையாளத்தை பதிவு செய்வதுதான் தற்குறி. அந்த காலத்தில் செப்பேடுகளில் பேரை பதிவு செய்ய முடியாது, கையெழுத்து போட முடியாது. அதனால் ஒரு குடும்பத்திற்கும் தனி மனிதனுக்குமான குறியீடு இருக்கும். அதனால் அந்த செப்பேடுகளில் தன்னுடைய குறிப்பேடுகளை, குறியை பதிவு செய்வார்கள். அதற்கு பிறகு உங்களுடைய பெட்ரோலுடைய நீங்கள் பத்திரத்தில் பார்த்தால் கீரல் என்று இருக்கும், கையொப்பம் வாங்குவதற்கு பதிலாக கீரல் என்று இருக்கும். அப்படி அதற்கு பிறகுதான் கையெழுத்து வந்தது. அதனால் தன் குடும்பத்தினுடைய பெருமையை குறிக்கிற சொல்தான் தற்குறி. அதனால் யாராவது தற்குறி என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தன் குறிப்பையின் தலைவன் வெற்றி தலைவர் தளபதி என்று அறிவிக்கிற தற்குறி என்று பெருமையாக சொல்லுங்கள். அதற்கு பின்பு நம்மளை பார்த்து அணில் குஞ்சு என்று சொல்கிறார்கள். எனக்கு இதிகாசத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் சரி, ராமர் கூட சேர்ந்து கொண்டு அணில் ஒரு பாலத்தை கட்டுவதற்காக உறுதுணையாக இருந்தது. ஆனால் எந்த வீட்டில் புகுந்தாலும் உருப்படாத ஆமை குஞ்சுகளாகத்தான் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். கோழி பிரியாணின் கோட்டும் கொடுக்காமல் கொள்கைக்காக கூடுகிற ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தான். முதல் ஓட்டாக நீ நமது விசில் சின்னம் பொறுத்திருக்க புத்தாடை அழுத்துகிற போது சூரியன் மறையும், இலை உதிரும், தாமரை கருகும், உலக தமிழர்களுடைய ஒளி குரலாக சட்டம் ஒழிக்கும் என்று கூறி வருகிறேன். நன்றி.